ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த வருடத்தின் 8வது மாதத்தின் முதல் நாளை காண கர்த்தர் நம் எல்லாருக்கும், நம் குடும்பத்தினருக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதற்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த ஸ்தோத்திர கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திற்குரிய தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக வேளைகளிலே தேவன் வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்கிறார். சில வேளைகளிலே நாம் சோர்ந்து போயிருப்போம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்போம், என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது, பயந்து கொண்டிருப்போம், அவிசுவாசம் நம்மை பற்றி படித்திருக்கும். இப்படிப்பட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் அவர் நேசிக்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ யாக்கோபு என்றதான தேவனுடைய மனுஷனுடைய சரித்திரத்திலே நாம் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை தேவன் சொன்னதை வாசிக்கிறோம். யாக்கோபுடைய சரித்திரம் நமக்கு தெரிந்த சரித்திரம் தான். அநேக வேளைகளிலே யாக்கோபுடைய சரித்திரத்தை நாம் கேட்கிறோம். இந்த சரித்திரத்தை நாம் கேட்டால் போதாது, அந்த சரித்திரத்திலே தேவன் வைத்திருக்கிறதான சத்தியங்களை நாம் அறிந்து அதை நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திற்கு பயனுள்ளதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த யாக்கோபு தாய் தகப்பனோடு கூட சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்ததான ஒரு மனிதன். சூழ்நிலை இவனை குடும்பத்தை விட்டு பிரிக்கிறது, இனஜன பந்துக்களை விட்டு பிரிக்கிறது. இவன் குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு கடந்து போகிறதான ஒரு நேரத்தில் இவனுடைய இருதயத்தில் நம்பிக்கை இல்லை. வருகாலம் எப்படி இருக்குமோ அவநம்பிக்கை. நமக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, வஸ்திரம் கிடைக்குமோ கிடைக்காதோ, திரும்ப நாம நம்முடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கு வருவோமோ வரமாட்டோமோ, இப்படி பல்வேறு விதமான அவநம்பிக்கை மட்டும் இல்லாமல் பயமும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. இப்படி இருந்ததால இந்த யாக்கோபு அவன் பிரயாணப்பட்டு கடந்து வருகிறதான வேளையில சாயங்காலமான போது அவன் நித்திரை செய்கிறான். ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். இந்த நித்திரை செய்கிறதான வேளையில இந்த யாக்கோபோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு அங்கே ஒரு சொப்பனத்தை இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் காட்டுகிறார். இவனுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை, எங்க போகிறோம் என்பதும் இவனுக்கு தெரியவில்லை. இவன் தன்னந்தனித்தவனாக கடந்து போகிறான். சில வேளைகளிலே நாம் குடும்பத்தோடு கூட ஜீவித்தாலும் தனிமையினுடைய உணர்வை பெற்றிருக்கிறதான சூழ்நிலைகள் அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. உறவுகளோடு ஜீவிப்போம், ஆனால் நாம் அநேக வேளைகளில் தனிமை உணர்கிறோம். தனிமை என்பது மனிதனுக்கு ரொம்ப கொடுமையானது. தனிமையில இருந்ததான ஜனங்களுக்கு தான் தெரியும். தனிமை என்பது மனிதனுடைய சஞ்சாரம் இல்லாத இடத்துல இருப்பது மட்டும் தனிமை அல்ல, அது கூட கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தோன்றும். ஜனங்கள் மத்தியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது தனிமை அநேக வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில தனித்த நிலைமைகளை இவன் கடந்து போகிறான். தாயாருடைய அன்பிற்கு மிகவும் பாத்திரமாக இருந்தவன் இந்த
யாக்கோபு. ஆனா இப்போ நேசித்ததான தாயை விட்டு போக வேண்டியது இருக்கிறது. அநேக வேளைகளிலே நாம் நேசித்ததான உறவுகளை எல்லாம் நம்மை விட்டு விலகும். நாம அந்த வேளையில மிகவும் சங்கடப்படுவோம். ஏற்கனவே நாம் பெற்றோர்களால், உறவுகளால், உடன் பிறந்தவர்களால், சிநேகிதர்களால் நேசிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் பாதிக்கப்படும் போது நம்முடைய இருதயம் மிக மிக வேதனையை உணர்கிறதாக காணப்படும். ஆனால் அந்த வேளையிலையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே இந்த நிலைகள் கடந்து வந்தது. இதற்கு முன்னாடி இவன் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தூரமாக போனதில்லை. இவனுக்கு அனுபவம் இல்லை. தனிமையாக போய் இவனுக்கு அனுபவம் கிடையாது. இப்போதுதான் இவனுக்கு முதலாவது அனுபவம், இவனுடைய குடும்பத்தை விட்டு இவன் பிரிந்து போகிறதான அனுபவம். இந்த நிலையில இவனுடைய இருதயம் மிகவும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே தான் அந்த ஒரு சொப்பனத்தை அவன் காண்கிறான். அதே வேத பகுதியில அந்த 28வது அதிகாரத்திலேயே 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஒரு சில வசனங்கள் வாசிங்கள் சீக்கிரமாக. அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதன் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் சரி. அந்த பகுதியில இந்த யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக வார்த்தைகளை சொல்லுகிறார். குறிப்பாக இந்த இடத்தை நான் உனக்கு தருவேன், உன் சந்ததி பூமியுடைய தூளை போல் இருக்கும் என்று சொல்கிறதான வாக்குத்தத்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு கடைசியாக தான் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நான் நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடுவதில்லை என்று சொல்லி சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதற்காக சில காலங்கள் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை நிறைவேற சுமார் 20 வருடங்கள் ஆனது. இந்த 20 வருடங்கள் ஆனதற்கு பிறகுதான் இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகள் அனைத்தும் அவனுக்கு பலிக்கிறது. அந்த இடைப்பட்டதான நாட்களிலே இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கடின உழைப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். சரி, ஆண்டவரை சொல்லிவிட்டார், எனவே நான் எப்படி ஜீவித்தாலும் ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தங்களா நிறைவேறும் அப்படியெல்லாம் இந்த யாக்கோபு நினைக்கவில்லை. ஆண்டவர் கொடுத்ததான வேலையை அவன் உண்மை உத்தரவாதமாக செய்தான், நிறைவேற்றினான். கடின உழைப்பாளியாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறதான வரைக்கும் இவன் ஆண்டவருக்காகவே வாழ்ந்ததான ஒரு மனுஷன். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி சொன்ன போதிலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழலை காணப்பட்டபடினாலே இந்த அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அவன் விதமாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, எனக்கு உணவு உடுக்க வஸ்திரமும் தரணும், போகிற இடத்துல எல்லாம் நீங்க என்ன காப்பாற்ற. ஜெபம் பண்றான் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனவே ஜெபம் பண்ணலாம் அவசியம் கிடையாது, அவர் சொன்னது கட்டாயம் நடக்கத்தான் செய்யும் அப்படியெல்லாம் இருக்கல. இவன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான், எனக்கு ஆகாரத்தை தரணும், எனக்கு வஸ்திரத்தை தரணும், என்னை காப்பாற்றணும், என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு என்னை திரும்ப நீங்க சமாதானத்தோட அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி இவன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான். ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு சொன்னதான வார்த்தைகளில ஒன்று கூட என்ன செய்யவில்லை, தவறவில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதான வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு காலமாகலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியத்திற்கு ஆரம்பத்தில் ஆண்டு சொன்னதான அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளெல்லாம் உண்டு.
ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்புவதற்கு ஏதுவே இல்லாத ஒரு நிலை, ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் பல வருடங்களுக்கு பின்பு அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய நாவினால் சொன்னதை அவர் தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அங்கே தாவீதுடைய வாழ்க்கையில விதமாகத்தான் ஆண்டவர் சொன்னார், சொன்னதை நிறைவேற்றினார் என்று சொல்லி அவருடைய மகனாகிய சாலமோன் வந்து சொல்கிறார். அவர் தம்முடைய நாவினால் சொன்னதை அவர் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுகிறதான தேவன். அவர் சொன்னது சொன்னதுதான். ஆனால் நாம் தான் அநேக வேளைகளில் சந்தேகப்படுகிறோம், அவிசுவாசப்படுகிறோம். காலதாமதம் அநேகருடைய வாழ்க்கையில அவிசுவாசத்தை கொடுக்கிறது, சந்தேகத்தை வந்து கொடுக்கிறது. காலதாமதம் ஆனாலும் ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் அல்ல. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனால் செய்ய முடியாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் அதை சாதித்து விடுவேன், இதை சாதித்து விடுவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் மனிதனால் கூடாத காரியம் நிறைய இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் எல்லா காரியங்களும் கூடும். எனவே அவர் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்காக சொன்னதான வார்த்தைகளை நான் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்க என்று சொல்லி, அதற்கு நான் காத்திருக்க வேண்டும். காத்திருந்தால் மட்டும் போதாது, காத்திருக்கிறதான நாளிலே நாம் கற்று கொடுத்ததான பொறுப்பை உண்மையோடு நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த யாக்கோபு அவன் சென்றதான தன்னுடைய மாமன் வீட்டுல பொறுப்புல ரொம்ப உண்மை உள்ளவனாக இருந்தான். கொடுத்ததான வேலையை சரியாக வந்து செய்தான். கடின உழைப்பு அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. இவைகள் மட்டுமல்லாமல் அவன் ஜெபஜீவியம் உடையவனாக இருந்தான். அவனுடைய மாமன் வந்து விக்கிரகாராதனைக்காரன். ஆனால் இந்த 20 வருடமும் அவன் தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்தாலும், அவர்கள் செய்கிற விக்கிரகாராதனை எல்லாம் பார்த்தாலும் அந்த விக்கிரகாராதனை இவன் பழகவில்லை. அந்த விக்கிரகாராதனை இவன் வந்து செய்யும்படியாக தன்னை அர்ப்பணித்து விடவில்லை. இவன் எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை இவனிடத்தில் இருந்தது. எனவே ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை அவர் தம்முடைய கரத்தினால் இந்த யாக்கோபுக்கு நிறைவேற்றினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக சொன்னதான வார்த்தைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஜனங்கள் மத்தியிலே, உறவுகள் மத்தியிலே, சபை மத்தியிலே, தேசத்தின் மத்தியிலே உங்களை சாட்சியாக வைப்பேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை நம்பி நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியோம். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளில் இன்றைக்கு இந்த மாதத்திற்கு ஆண்டவரான வார்த்தை, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்று சொன்னதான அநேக வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அநேக வார்த்தைகளை தந்தார் அல்லவா? அவைகளில் பெரும்பாலான வார்த்தைகளை ஆண்டவர் அவருடைய கரத்தினால் இந்த மாதத்தில் நிறைவேற்ற போகிறார். எனவே நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசத்தோடு மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, நீங்கள் எங்களுக்கு இந்த மாதத்திற்கு என்று தந்ததான வாக்குத்தத்த வார்த்தைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த யாக்கோபை பார்த்து சொல்லி, கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதை இல்லை என்று சொன்னதான கர்த்தாவே, இந்த யாக்கோபை கைவிடாதபடிக்கு நடத்தி நீங்கள் சொன்னதான அனைத்து வார்த்தைகளும் பலிக்கும்படியாக செய்தீர். அதே தேவன் இன்றைக்கு மாறவராக ஜீவிக்கிறவராக இருக்கிறேன். எங்களுக்கு என்று பல வருடங்களுக்கு முன்பதாக சொன்னதான கர்த்தாவே நல் வார்த்தைகளை எல்லாம், நல்ல வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த மாதத்தில் எங்களுக்கு நீங்கள் வழிக்கை செய்ய போகிறபடினால உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை இந்த மாதத்தில் நிறைவேற்றி கொடுங்க. இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்று நீங்கள் கொடுத்ததான வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக காணப்படட்டும். என்னுடைய போக்கு வரவு பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொடுங்க.
கர்த்தாவே, உலகத்தில் நடமாடுகிற கொடூர வியாதிகளுக்கெல்லாம் எங்கள் எல்லாரையும் விலைக்கு காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவின் கண்ணிகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளுங்க. வல்லாத மனிதர்கள் மறைவாக வைக்கிறதான சதி வலைகளுக்கு எல்லாம் எங்களை எல்லாரையும் விலைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஞானம் கொடுங்க, தேவனுடைய கிருபையை பெருக செய்ய, வேலை செய்வர்களுக்கு சரீரத்தில் சுகபலத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் பெருக செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு இந்த மாதத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எனவே நாங்கள் உமக்காக செயல்பட, உமக்காக உழைக்க, உமக்காக பிரயாசப்பட, உம்முடைய நாமத்தை ஜனங்கள் மத்தியிலே உயர்த்து கர்த்தர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகை தாமதிக்குமானால் மறுபடியும் ஒரு புதிய மாதத்தை காணத்தக்கதாக தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.